வீடியோ போறோம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் வாங்க. தொகுதி மறுசீரமைப்பு. என்னடா இவன் அரசியல் பேசுறான் தானே பாக்குறீங்க. அரசியலும் தாண்டி நமக்கான விஷயத்த நம்ம தாங்க முன்னாடி பேசணும். தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கான எம்பிஸ் அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை நம்பர்ஸ்ல டிசைட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 39 எம்பிஸ் இருக்காங்க. அதாவது நம்மளோட ஸ்டேட் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி. இதை விட எம்பிஸ் அதிகமா இருக்க ஸ்டேட்டும் இருக்கு, இதை விட கம்மியா இருக்க ஸ்டேட்டும் இருக்கு. ஒரு சில ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மளோட பாப்புலேஷனை கண்ட்ரோலா தான் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க நார்த் சைட்ல எடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு எல்லாம் கண்ட்ரோலா வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கனால அவங்களோட எம்பிஸுமே அதிகமா தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல மொத்தமாவே 39 எம்பிஸ் தான் இருக்காங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணா 39ல இருந்து 31 குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி எம்பிஸோட எண்ணிக்கை குறைஞ்சா நாடாளுமன்றத்துல நம்மளோட வாய்ஸும் குறையும், நம்மளோட நிதியும் குறையும், நம்மளோட வளர்ச்சியும் குறையும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கோரிக்கையை நம்மளால முன்னெடுத்தே வைக்க முடியாது. இப்பயுமே ஒரு உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்துல ஒரு வாக்கு எடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சவுத் சைட்ல எம்பிஸோட எண்ணிக்கை கம்மியா இருக்கனால நம்மளோட வாக்கு செல்லாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. இதை ரீகன்சிடர் பண்ணுங்க, இல்ல வேற மாதிரி மாத்துங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வரைக்குமே வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தாங்க வாய்ஸ் கொடுக்கணும். #FAIR delimitation.